5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த அந்த சூழ்நிலை, அந்த கான்டெக்ஸ்ட், அது என்ன மாதிரி சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, வனாந்தரமான இடம் ஒன்று. ரெண்டாவது சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. அந்த மோசமான சூழ்நிலை வனாந்தரமான இடம், ஆனால் அங்கே தான் அற்புதம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும் போதும் வனாந்தரமான இடமா இருக்கும்போது நீங்கள் ஒன்று என்னணும், அங்கே தான் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார் ஆண்டவர். அப்போ உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாற்றங்கள் வரும்போதும், வனாந்தரமான சூழ்நிலை வரும்போதும், கஷ்டத்தின் சூழ்நிலை வரும்போதும், பிரச்சனை சூழ்நிலை வரும்போதும் நீங்கள் எதை எதிர்நோக்கி இருக்கணும்? என்ன அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறாரு, எனக்கு என்ன அதிசயத்தை செய்ய போறாரு, என்ன காரியங்களுக்குள்ளார மாற்றங்கள், இப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாய். அப்போ இந்த வேலையில் ஒன்று இன்னும் கற்றுக்கணும். நான் பிரச்சனை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு அற்புதம் தான். அல்லேலூயா. பைபிள் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 21 வரை நான் வாசிக்கிறேன். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்போது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். ஆமென். அதான் இது ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி ஃபீஸ்டிங் ப்ரேயர் இது. ஹல்லேலூயா. இங்கே சொல்லும்போது இன்றைக்கி இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கில் 3வது நாட்களாக இருக்கிறோம். அப்படி தானே? நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளன்னைக்கு ஒரு நாள் இருக்குது, திங்கட்கிழமை வரைக்கும் இது இருக்குது. 5 நாட்கள். இந்த 5 நாட்கள்லையும் இந்த 5 அப்பம் 2 மீன் அந்த ஸ்டோரியை தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அதையே திரும்ப திரும்ப பார்க்குறோன்னு சொல்லும்போது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் நமக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் பழுக பண்ணுவார், பெருக பண்ணுவார், நிரப்புவார், மீதம் எடுத்து வைப்பார் அப்படிங்கிறது நமக்குள்ளார நிறைய அறிந்து கொள்ளணும். ஏன்னா இப்போ நான் இது வரைக்கும் இந்த வருஷம் நடத்தி கொண்டு வந்துட்டார் ஆண்டவர் இல்லையா? இப்போ அடுத்த வருஷத்துக்குள்ளார போக போகிறோம். அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை காட்டிலும் மேலாக இருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். அதான் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை. அப்போ ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை தான் எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு வேளை அப்படியே ஸ்ட்ரக்காகி நின்னீங்கன்னா உங்களை கொஞ்சம் தட்டி எழுப்பி, நான் புதிய காரியத்துக்குள்ளார போக விரும்புகிறேன், நான் அதை பழசு நடந்ததுன்னு சொல்லும்போது ஆண்டவர் பழைய பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் சொல்லலை. இதுக்கு முன்னாடி நடந்த அற்புதம் அதிசயமெல்லாம் இருக்கப்பா, அதை காட்டிலும் புதிய அற்புதத்தை நீ பார்க்க போகிற, அதிசயத்தை பார்க்க போகிற, அந்த துணியில் தான் ஆண்டவர் என்ன பண்ணாங்க பேசுகிறார், இடைபடுகிறார். இன்றைக்கி நம்மக்கிட்ட கர்த்தர் அப்படி தான் இடைபடுகிறார். முந்தினவன் நினைக்க வேண்டாம்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி நடந்த கசப்புகளை பற்றி அதிகமாக சொல்லலை. நம்ம கசப்புகளை தான் நிறையா யோசிப்போம். நிறைய பேர் அந்த அர்த்தத்தை தான் எடுத்துக்குவாங்க. எவ்வளோ கசப்பை பார்த்துட்டேன், ஆனால் அந்த கசப்பெல்லாம் மாறி நல்ல வாழ்க்கைக்குள்ளார நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கசப்பில் இருந்தாங்கன்னா அது மாறுது, அதுவும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் முன்னாடி செய்த அற்புதத்தை காட்டிலும் மேலான அற்புதம் அதிசயங்களை செய்கிற தேவன் என்ன பண்ணுற நம் தேவன் இருக்கிறார். அந்த கண்ணோட்டத்தில் தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்னும் விசேஷமாக இன்னைக்கு என்னத்தை பார்க்க போகிறோம் சொல்லும்போது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். என்ன பண்ணாங்களாம்? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். சொல்லுங்க, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 4 சுவிசேஷத்திலையும் இது அழகாக குறிப்பிட்டே வரும். வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்படின்னு சொல்லி 3, அதாவது மத்தேயுலையும் மார்க்குலையும் லூக்காவிலையும் தொடர்ந்து வரும். 3த்தில் வரும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அதாவது ஆசீர்வதித்து அப்படின்னு 2வது வரும். யோவான்ல மாத்திரம்தான் வித்தியாசமாக வரும், ஸ்தோத்திரம் பண்ணின்னு சொல்லி. அப்போ இங்கே ஆசீர்வதித்து அங்கே ஸ்தோத்திரம் பண்ணி
நான் ஸ்தோத்திரம் பண்ணிங்கிற முறையில் தான் நம்ம உள்ளே வந்தோம். ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணி வரும்போது நாம் ஆசீர்வதிக்க பழகணும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா நன்றி சொல்கிறோம். ஆனால் ஆசீர்வதிக்க நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். நான் ஆசீர்வாதத்தை மாத்திரம் தான் பேசுவேன். அநேகர் ஆசீர்வாதத்துக்குள்ளார தான் நடத்துவேன். அநேகர் ஆசீர்வதிக்கும்படியே கர்த்தர் அழைச்சிருக்கிறாருங்கிற அந்த ஆசீர்வாதத்தின் அறிவு நமக்கு வர வேண்டியது அவசியமாய் இருக்குது. ஆமென். அப்போ இந்த ஃபீஸ்டிங் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர் அண்டு ஃபீஸ்டிங் ப்ரேயரில் நல்ல ஆகாரத்தை சாப்பிட்றோம். சாப்பிடும்போது இன்னொரு காரியத்தை சேர்த்து சாப்பிடணும். நான் நல்லா எப்படி இந்த ஆகாரத்தை நான் திருப்தியாக சாப்பிட்றேனோ அதே போல் என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் திருப்தியாக நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன். ஆமென். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கான்டெக்ட், இது இந்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த அந்த சூழ்நிலை, அந்த கான்டெக்ட், அது என்ன மாதிரி சூழ்நிலை அப்படின்னு சொன்னா இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கும். என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, யோவான் ஸ்நானனை சிறைச்சேதம் பண்ணப்பட்டுரும். சிறைச்சேதம் பண்ணப்பட்ட பிறகு, காவல் அடைக்கப்பட்ட பிறகு, நடனம் மகள் ஆடும்போது அந்த நடனத்தை கண்டு ராஜா கேட்கும்போது, உனக்கு என்னன்னாலும் இந்த தேசத்தில் பாதி கூட என்ன பண்ணுறேன் எழுதி வைக்கிறேன்னு சொல்லும்போது, அவங்களுடைய தாய் வந்து அவங்க மகள்கிட்ட சொல்லி, பாதிலாம் வேணாம், அவன் தலை மட்டும்தான் எனக்கு என்ன வேணும் வேணும். அப்போ யோவான் தலை மட்டும்தான் வேணும்னு சொல்லும்போது அதுக்கு ராஜா சொல்கிறாரு, ராஜசபையில் வந்து நான் வாக்கு கொடுத்துட்டுனா கொடுத்தது தான், அதை நிறைவேற்றிய தீர்வுன்னு சொல்லி யோவான் ஸ்நானன் என்ன பண்ணுறாங்க, தலையை துண்டிக்கப்பட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த செய்தி இயேசுவுக்கு வருது. அப்படிதான் வருது. அது வந்த பிறகு அங்கேருந்து கிளம்பி வேற இடத்துக்கு என்ன பண்ணுறாரு, போகிறாரு. அங்கே போகும்போது எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க எல்லாருமே போகிறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ வனாந்தரமான இடம் ஒன்று, ரெண்டாவது சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. அந்த மோசமான சூழ்நிலை வனாந்தரமான இடம், ஆனால் அங்கே தான் அற்புதம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும்போதும் வனாந்தரமான இடமா இருக்கும்போது நீங்கள் ஒன்று என்னணும், அங்கே தான் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார் ஆண்டவர். ஏன் எல்லாரும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு துக்கமோ ஏதோ நடந்துச்சுன்னா எல்லாரும் அந்த துக்கத்தை வந்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த ராஜா இப்படி செஞ்சிடக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அந்த பெண்ணு சின்ன பெண்ணு கேட்டதால இப்படி பண்ணிடக்கூடாது, இப்படி தான் பேசுவாங்க. அங்கே யாரும் இப்படி பேசவே இல்லை, பேசுவதற்கு இடம் கொடுக்கவும் இல்லை. மாறாக அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாத பிறகு ஒரு அற்புதம் நடக்குது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாற்றங்கள் வரும்போதும், வனாந்தரமான சூழ்நிலை வரும்போதும், கஷ்டத்தின் சூழ்நிலை வரும்போதும், பிரச்சனை சூழ்நிலை வரும்போதும் நீங்கள் எதை எதிர்நோக்கி இருக்கணும், என்ன அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறாரு, எனக்கு என்ன அதிசயத்தை செய்ய போறாரு, என்ன காரியங்களுக்குள்ளார மாற்றங்கள், இப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாய். அப்போ இந்த வேலையில் ஒன்று இன்னும் கற்றுக்கணும், நான் பிரச்சனை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு அற்புதம் தான். ஆமென். சூழ்நிலை மாற்றம் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு அதிசயம் தான். அப்போ அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன் இங்கே அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறார். அப்போ அவ்வளோ இது வரைக்கும் நடக்காத அற்புதம், இது வரைக்கும் யாரும் பார்க்காத, நமக்கு பழைய ஏற்பாடு காலம் தெரியும், மன்னாவால் போஷித்தாருன்னு 40 வருஷம் போதிச்சார் இல்லையா மன்னாவா, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் லிட்ரலாக அவங்க யாரும் அதை பார்க்கவே இல்லை. அப்போ பார்க்க அன்னைக்கு நடந்த சம்பவத்தை இன்னைக்கு அப்படியே கோடிட்டு காமிக்கிற மாதிரி அதை நடத்தி காமிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாமளும் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கல. ஒருவேளை இதுக்கு முன்னாடி எப்போயாவது ஒரு தடவை அற்புதம் நடந்திருக்கலாம், அதிசயம் நடந்திருக்கலாம், இல்லை யாருக்காவது நடந்ததை நான் கேட்டிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு உனக்கும் அப்படி நடக்குன்னு காமிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? அப்போ இது வரைக்கும் நடக்காத காரியங்கள், இது வரைக்கும் செயல்பட முடியாத காரியங்கள், இது வரைக்கும் நடந்து மறந்து போன காரியங்களை இன்னைக்கு கர்த்தர் தட்டி எழுப்பி, எப்போ அதை காட்டிலும் அன்னைக்கு மன்னாவால் போஷித்து நீ யோசிக்கிறே, இன்னைக்கு பாரு அப்பம் இருக்குது, இந்த அப்பம் இருக்கிறத 5000 பேருக்கு போஷித்து மீதம் எடுத்து வைக்கிற அளவுக்கு எத்தனை கூட இருந்துச்சு, 12 கூட. அப்போ யோசிச்சு பாருங்க, 12 கூட இன்னைக்கு இந்த வருகிற வருஷம் 12 மாதமும் உங்களுக்கு நிறைவும் பெருக்கமும் ஏராளமும் தாராளமுமா இருக்குன்னு கடவுள் விரும்புகிறார். இன்னைக்கு அதுக்கு தான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன் நான். இன்றைக்கே நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறேன், அநேகர் ஆசீர்வதிக்க போகிறேன். ஏன் உன்னை ஆசீர்வதிக்கிறவளே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனே. அப்போ எல்லாமே ஆண்டவர் சொல்லிட்டார் வார்த்தையை. நான் ஆசீர்வாதிப்பதற்காக நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். என் தலையெழுத்தே நான் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால் நான் எல்லாரையும் ஆசீர்வதிப்பேனே தவிர யாரையும் நான் சபிக்கவே மாட்டேன். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ அழகாக இங்கே அந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் ஒரு வேளை இருந்துச்சுன்னா இன்றைக்கி முடிவு பண்ணணும், எனக்கு அற்புதம் தான், அதிசயம் தான், ஆசீர்வாதம் தான், பெருக்கம் தான், ஏராளம் தான், தாராளம் தான், நான் வாழ்ந்திருக்க தான் போகிறேன், நான் செழித்திருக்க தான் போகிறேன். இந்த 12 மாதமும் எனக்கு ஆசீர்வாதமாக என்ன பண்ணும் இருக்கும், என் பாத்திரம் நிரம்பி தான் என்ன பண்ணும் வழியும். ஆமே. ஏன் இப்படி திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு இன்னும் ஒரு முக்கிய காரியத்தை என்ன பண்ணா, எல்லாரும் குறைவு, பற்றாக்குறை, போதாது, வனாந்தரமான இடம், இப்படி எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கண்ணோட்டம் வேறையா இருந்தது. என்ன வேறையா இருந்துச்சு?
எல்லாருக்கும் பத்தாது போதாது. உண்மையிலே ஒரு மனுஷன் பார்த்தான்னா அப்படித்தான் சொல்லுவான் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து பார்க்குற கண்ணோட்டம் வேற. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலை நிமித்தம், கஷ்டத்து நிமித்தம், போராட்ட நிமித்தம் இருக்கும்போது உங்களுடைய கண்ணோட்டம் மாறணும். அந்த கண்ணோட்டம் எப்படி மாறணும்? உங்களுடைய எண்ணங்கள் மாறும்போது கண்ணோட்டங்கள் மாறும். ஹல்லேலூயா. அப்ப எண்ணங்கள் நிறைந்த புஸ்தகத்தை படிக்கிறோம். இது எல்லாம் தேவனுடைய எண்ணங்கள் நிறைந்த புஸ்தகம். தேவன் என்னை குறித்து என்ன எண்ணி இருக்கிறாரோ அந்த எண்ணங்கள்லாம் எழுத்தா வச்சிருக்கிறாரு. அந்த எழுத்தா வச்சிருக்கிற எல்லாத்தையும் நான் படிக்கும் போதெல்லாம், அதை கேட்கும் போதெல்லாம், அதை வாசிக்கும் போதெல்லாம், அதை தியானிக்கும் போதெல்லாம், எண்ணம் நிறைந்த கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் நிறைந்த அந்த வார்த்தைகள் நான் படிக்கும் போதெல்லாம், அந்த எண்ணங்கள் எனக்குள்ளார வரும்போதெல்லாம் நான் திருப்திக்குள்ளார என்ன பண்ணுவேன்? போவேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? அப்ப இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளணும் ஒரு காரியத்தை. இந்த சூழ்நிலை நான் இருக்கிறேன்னா இந்த சூழ்நிலை எனக்கு இருக்காது. அதை மாற்றக்கூடிய தேவன் என்னோட என்ன பண்றாரு? இருக்கிறார். அப்ப 5 அப்பம் 2 மீன் இங்க சொல்லும், அங்க ஸ்தோத்திரம் பண்ணி, இங்க ஆசீர்வதித்து. இப்ப ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்ல வராரு அப்படின்னு சொல்லும்போது, எப்பயுமே பிசாசு என்ன? பிசாசுடைய வேலை என்ன? திருடனுடைய வேலை என்ன? திருடுறது, அழிக்கிறது, கொல்றது, ஏதாவது நாசம் போக்கணும். அதான் அவனுடைய வேலை என்ன பண்ணுது இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துடைய வேலை என்ன? எதெல்லாம் நாசம் பண்ணலாம், எதெல்லாம் அடிச்சானோ அதெல்லாம் மீண்டுமாய் உருவாக்கி நாசம் பண்ணனவனே பார்த்து வியக்கும்படியாய். ஹல்லேலூயா. இதை ஆசீர்வதித்து அப்படி சொல்லும்போது எதை குறித்து சொல்லப்படுகிறதுனா, ஆண்டவர் உலகத்தை உண்டாக்குனார் இல்லையா? உலகத்தை உண்டாக்கி மனுஷன் எப்படி உண்டாக்குனாரு? பலுகவும் பெருகவும் பூமியை நிரப்பவும் அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லியும் ஆசீர்வதித்து இல்லையா? அங்க ஆசீர்வாதத்தை சொன்ன அதே வார்த்தை இங்க ஆசீர்வதித்து சொல்லுகிறார். அப்ப அங்க எப்படி ஒழுங்கின்மை இருந்துச்சு, வெறுமை இருந்துச்சு, இருள் இருந்துச்சு. ஒழுங்கின்மை, வெறுமை, இருளை எப்படி தேவன் போக்குனாரோ அப்படியே இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வாதம் வார்த்தைகளை பேசும்போதெல்லாம் அது ஒழுங்கின்மையா இருந்தனா ஒழுங்கா மாறும், இருளா இருந்தா வெளிச்சமா என்ன பண்ணும்? மாறும். அப்ப எல்லாம் மாற்றக்கூடிய நிலையில தேவன் இன்னைக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தை நம்ம பக்கம் திருப்புறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நான் பேசும்போதெல்லாம் அது திரும்ப என்ன பண்ணும்? மாற்றப்பட்டதா என்ன பண்ணும்? இருக்கும். அப்ப ஆண்டவர் உண்டாக்குன உலகம் ரொம்ப மோசமான உலகத்தை உண்டு பண்ணிட்டாரா? இல்லை, அருமையான அற்புதமான உலகத்தை உண்டு பண்ணார். உண்டு பண்ண உலகத்தை பிசாசு என்ன பண்றான்? கெடுத்துட்டான். கெடுத்த உலகத்தை திரும்பவும் சீரமைக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிசாசு எதெல்லாம் கெடுத்தானோ அதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் அது சீரமைக்கப்படும். அவன் சீரழிக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ற? வார்த்தையை கொண்டு சீரமைத்து சீர்படுத்துகிறார். என்ன பண்றாரு? எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? அப்ப இனி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணோட்டமும் எண்ணமும் மாறிடுச்சுன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாற்றங்களையும் நீ பார்க்க முடியும். ஆனால் கண்ணோட்டம் மாறாம, ஏன்னா எல்லாரும் பார்க்கும்போது 10வது கிடையாதுங்கிறாரு. ஆனால் இவர் மட்டும் தான் உட்காருங்க, 50 பேரா உட்காருங்க. அங்கே சொல்றாரு, கட்டளை இடுறாராம் உட்காருன்னு. ஏன் தெரியுமா? நீ 10வதுன்னே யோசிச்சுட்டு உட்காரும்போது இல்லையா, சாப்பிட வைக்கும்போது இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்து என்ன பண்ணுவோம்? உட்காருவோம். இருந்துச்சுன்னா நல்லா உட்காருவோம், இல்லைன்னா பரவாயில்ல சத்தத்தே காணும். அப்ப கண்ணோட்டமும் எண்ணமும் மாறுவதற்காக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப எதை பார்த்தாலும் இயேசு எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி தான் பார்க்கணும். அதான் திராட்சரசத்தை பத்தி நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் திராட்சரசம் இல்லைன்னு. ஆனா இயேசுக்கு மாத்திரம் தெரியும் அது அற்புதமா மாறுன்னு. இன்னைக்கு உங்களுடைய கண்ணோட்டம், இயேசு ரட்சகராக ஏற்றுக்கிறோம், இயேசு எனக்கு அப்பாவா இருக்கிறாரு இல்லையா, பைபிள் சொல்லுது சகோதரனா இருக்கிறாரு, நண்பனா இருக்கிறாரு, எல்லாமா இருக்கிறாரு. ஆனா என் கண்ணோட்டம் மாத்திரம் அவரை மாதிரியே இருக்கிறதே இல்லை. ஆனா இன்னைக்கு மாறும்போது அப்படியே இருக்கிற அந்த சாப்பாடா இருக்கலாம், அது பணமா இருக்கலாம், அதை பலுகும் பெருகும் நிரப்பப்படும். ஒருவேளை கொஞ்சம் தான் இருந்தா கூட அது குறையாமலே இருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லும்போது ஆசீர்வதித்து, எப்படி மனுஷன் ஆசீர்வதித்து நடத்தினாரோ அதே ஆசீர்வாதத்தை திரும்ப நம்ம கொடுக்க விரும்புகிறார். நீ வானத்தை அண்ணாந்து பாரு, வானத்தை உண்டாக்கின தேவனை நோக்கி நீ பாருப்பா, அவர் சொன்ன ஆசீர்வாதம் வார்த்தையை கேளுப்பா, கேட்டு அந்த வார்த்தையை பேசுப்பா. பேசுறது மாத்திரமல்ல, அங்கே சொல்கிறா இல்லையா, வானத்தை அண்ணாந்து பார்த்து அந்த அப்பங்களை எடுத்து ஆசீர்வதித்து விட்டு யார்கிட்ட கொடுக்குறாரு? ஈஸ்வரர் கொடுத்து. எங்கே போகுது அது? அடுத்து ஜனங்களுக்கு போகுது. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆசீர்வாத வார்த்தைகளை நான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர்கிட்ட இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நம்பி நான் செய்யும் போதெல்லாம் அது என் மூலமாக ஒரு அற்புதத்தை என்ன பண்ணும்? பிறப்பித்து கொண்டே இருக்கும். அது பிறப்பித்து கொண்டே இருக்கும்போது அது என்ன பண்ணும்? மற்றவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக போய்கண்டே என்ன பண்ணும்? காணும். ஹல்லேலூயா. தாதுங்கிற கண்ணோட்டத்தை மூலமா அவர் பார்க்கல, இது போதுன்னு பார்த்தாரு, மீதை எடுக்க வைக்கிற அளவுக்கு பார்த்தாரு. அப்ப ஏன் அது பழுகல? ஏன் அந்த பிரியாணி பழுகல? பிரியாணி ஏன் பெருகல? அநேகர் சாப்பிட்டு ஏன் திருப்தி ஆகல? நாம முடிவு பண்ணிட்டோம் இது பத்தாது, இருக்கிறத நிறந்து இல்ல
அதை தான் சொல்ல வரேன். நான் இப்படி தான் யோசித்தேன். ஒரு வேளை இப்போ நான் நிறைய சாப்பிட்றேன்னு வச்சுங்க, நான் நல்லா பிரியாணி நிறைய சாப்பிடுவேன். ஆனால் நான் சோத்திரம் பண்ணு வச்சுக்க, நான் சாப்பிட்றதே குறைஞ்சிருக்கும், திருப்தி ஆகிருப்பேன். ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம், அங்கே குறையாமலே என்ன பண்ணும்? இருக்கும். இருந்திருக்குன்னு சொல்ல, இருக்கும். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து பார்க்குற கண்ணோட்டம் வேற, நாம் பார்த்த கண்ணோட்டம் வேற. இருக்கிறத வச்சு நான் சாப்பிடுவேன் அப்படின்னா, ஏதோ இருக்கிறத வச்சு நிறந்து சாப்பிட்றது இல்லை, முழுமையாக நான் திருப்தியாக என்ன பண்ணுவேன், நான் அதில் போவேன். ஏன்னா அங்கே 5 அப்பம் 2 மீன் தான், ஒரு ஆள் 2 ஆள் சாப்பிடல. இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு அந்த சாப்பாடு இங்கே வந்திருக்குல்ல, இன்னைக்கு இந்த சாப்பாடு இங்கே இருக்கிறவங்க சாப்பிட்லாம். திடீர்னு 100 பேர் வந்தால் கூட அதை சாப்பிட்லாம். நான் சோத்திரம் பண்ண போகிறேன், சாப்பாடை வச்சு என்ன பண்ண போகிறேன்? சோத்திரம் பண்ண போகிறேன், அதை ஆசீர்வதிக்க போகிறேன். அது கடைசி வரைக்கும் குறையாது. அது கடைசி வரைக்கும் குறையாது. போகும்போது வெறும் பாத்திரம் போகாது, மீதத்தோட போகும். ஆமே. இதை சொல்லும் போது தான் பாலியங்குச்சியோட டெஸ்டிமோனியை நான் பார்க்குறேன். பாலியங்குச்சியோடைய டெஸ்டிமோனியில் அப்படி தான் நடந்துச்சு. அப்போ பாலியங்குச்சிக்கு நடந்துச்சுன்னா, ஒரு சகோதரிகிட்ட போய் கணவனால் கஷ்டப்பட்டு பிரச்சனையும் போராட்டத்தில் இருக்கிற அந்த மகளோட பேசும்போது, அந்த மகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது, அந்த ஏற்றுக்கொண்ட இவர் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லும்போது, அந்த ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணும்போது, திரும்ப அந்த மகளோட பேசும்போது, அந்த மகளோட இடைப்பட்டு கொடுத்த அரிசி அப்படியே இருந்துச்சான் கடைசி வரைக்கும். யோசிச்சு பாருங்க, எப்படி அது முடிஞ்சிச்சு? அந்த கணவர் சுகமாகி பலனாகி வேலைக்கு போய் சம்பாதித்து வருகிற வரைக்கும் அந்த அரிசி குறையாமல் இருந்துச்சான். அதே தேவன் தான் இன்றைக்கும். அப்போ நாம் என்ன யோசிக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையில் நடக்கும். தேவன் இன்றைக்கி முடிவு பண்ணிட்டாரு, நீங்கள் முடிவு பண்ணணும். இன்றைக்கி நாம் தான் முடிவு பண்ணணும். இப்படிங்க அப்படிங்க அப்படிலாம் இல்லை. என் தேவனுடைய கண்ணோட்டம் ஒரு வேளை இன்றைக்கி நான் பார்க்குறேன், கண்ணோட்டம் நான் அப்படி தான் பார்க்குறேன், குறையுதுன்னு வச்சிங்களேன், அதில் நான் சோர்ந்து பார்க்க மாட்டேன். அதே கண்ணோட்டம் திரும்ப பார்ப்பேன். நான் அதே கண்ணோட்டம் திரும்ப பார்ப்பேன். ஒவ்வொரு வாரமும் அதை தான் பார்ப்பேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நம்ம வளர்ந்ததெல்லாம் பயங்கரம் வளர்ந்துட்டோம். சாம்பார் தீர்ந்த உடனே என்ன பண்ணுவோம்? ரசத்தை ஊற்றுவோம். இப்போ நம்ம அப்படியே பழகி வந்ததால் எதை கலக்கலாம், எதை குறைக்கலாம், யாரை குறைக்கலாம், யாரை கூட்டலாம், இதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். எதையும் குறைக்கல, யாரையும் போக சொல்ல, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. 4 சுவிசேஷம் ஒன்று சொல்லுது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைங்க, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைங்க, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைங்க. அப்போ திருப்தி என்பது அவருடைய கண்ணோட்டம். என் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும்போது என்னோட கண்ணோட்டமாக இருக்கணும், என்னுடைய எண்ணமாக இருக்கணும். அதிலே நான் வாழ்வேன். ஒருவேளை நான் குறைவை பார்க்கலாம், தாழ்ச்சியை பார்க்கலாம், வறுமையை பார்க்கலாம், ஆனால் என் கண்ணோட்டம் மட்டும் மாறக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நான் திருப்தியாக இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறாரு. அதனால் நான் திருப்தியாக இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நான் அதை ஆயத்தமாகறேன். இன்னைக்கு சில குறைவுகளை பார்க்குறேன், ஆனாலும் நான் கண்ணோட்டம் மாறக்கூடாது. என் எண்ணமோ, ஏன்னா இருக்கிறத வச்சு வாழ்கிற வாழ்க்கை நம்மளுது இல்லை. ஏன்னா இருக்கிறத வச்சு வாழணும்னா வாழவே முடியாது. நீங்கள் 500 ரூபா வச்சு, நீங்கள் 500 ரூபா இருக்குன்னு வச்சு 500 வச்சு ஒரு மாதம் மட்டும் வாழ்ந்துருவீங்களா? முடியாது. ஆனால் அந்த மனநிலையே இருந்தீங்கன்னா அந்த 500 ரூபா அப்படியே இருக்கும், சாப்பிடாமலே கடந்திருப்போம். ஆனால் அந்த 500 ரூபாய் எடுத்து நான் ஆசீர்வதிக்கும் போது, அந்த 1000 ரூபாய் எடுத்து ஆசீர்வதிக்கும் போது, இந்த 1000 ரூபாய் எடுத்து சோத்திரம் பண்ணும்போது அது என்ன பண்ணுது? 500 போகிற மாதிரி இருக்கும், திரும்ப 500 இருக்கும், 500 போகிற மாதிரி இருக்கும், 500 இருக்கும். ஏன்னா அது அப்படி தான். ஏன்னா நான் என்னோட கண்ணோட்டம் என்ன இருக்குது, அது குறையாமல் என்ன பண்ணும்? எலிசா தீர்க்கதரிசி அற்புதம் பண்ணும்போது கொஞ்சம் மாவு இருந்துச்சு, கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. 3 வருஷம் குறையாம எப்படி வந்துச்சு? அது யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் மேஜிக் பண்ணாங்களா? ஒரு மேஜிக் இல்லை. ஆனால் இருந்துச்சா? எத்தனை பேர் அதை நம்புறது? 3 வருஷம். எத்தனை வருஷம்? 3 வருஷமும் குடும்பம் சாப்பிட்டுச்சு. எல்லாருக்கும் பஞ்சம், இதுக்கு மட்டும் பஞ்சம் இல்லை. எல்லா ஊர் முழுக்க பாசிட்டிங்காக இருக்குது, இவங்க மட்டும் ஃபீஸ்டிங்காக இருக்குது. அந்த குடும்பம் ஃபுல்லாக என்ன பண்ணுது? ஒரு வேலையும் இல்லை. வேலையே என்ன? அவங்களுக்கு வேலையே என்ன? 3 வேலையும் சாப்பிட்ற வேலை. அப்போ யோசிச்சு பாருங்க, அது எப்படி நடந்துச்சு? அவங்களுடைய கண்ணோட்டம் வேறையா இருந்துச்சு, தீர்க்கதரிசி கண்ணோட்டம் வேறையா இருந்துச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் தான், 10 தான், சாக போகிறோம் தான், 2 குச்சி தான், 4 குச்சி தான், 3 குச்சி தான், இப்படி தான் அவங்க எண்ணம். ஆனால் தீர்க்கதரிசியோட எண்ணம் அது இல்லவே இல்லை. ஏன் சொல்லுங்க பார்ப்போம், நல்லா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, நீ போ, ஒன்றை போஷிக்கிறதுக்கு விதவைக்கு நான் கட்டளை இட்டேன்னு சொல்லி. விதவை என்ன நினச்சிட்டு இருக்குது? வந்துட்டாரு, இருக்கிறது அவர் கொடுத்துட்டாம வாழ்ந்துட்டு என்ன பண்ணு? இப்போ சொல்லணும் இல்லையா, கொஞ்சம் இருக்குது,
கொடுத்துரும். கொடுத்துட்டு நான் சாப்பிட்னாலும் பரவாயில்ல, நான் திருப்தியாக என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் 3.5 வருஷம் இருக்க முடியுமா திருப்தியா? இன்னைக்கு இங்கே திருப்தியாக இல்லைன்னா வீட்டில் போய் சாப்பிட்ருவோம். ஆனால் அங்கே வேலையே தீர்க்கதரிசி அங்கே சொன்ன வார்த்தைக்கு மாவு குறைஞ்சி போச்சுன்னா அதன் பிறகு மாவே கிடையாது, தீர்க்கதரிசி சேர்ந்து சாப்பிடணும். அப்போ ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடக்குது. அது என்ன விஷயம்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை போஷிக்கிறதுக்காக நான் கட்டளையிட்டேன், காக்கத்து கட்டளையிட்டேன், சாப்பிட்டல அதே காட்டில் அங்கே நடக்கும். காக்காவே கொடுத்துச்சுன்னா மனுஷன் கொடுப்பான், போ. அவன் கொடுக்கலனாலும் உனக்கு கொடுக்க ஆமென் சொல்லலாமா? அப்ப கண்ணோட்டம் மாறும்போது, அப்ப தீர்க்கதரிசி எப்படி பார்க்கல? அத கொஞ்சமா அவருக்கு தெரியும் அந்த பழுகுன்னு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன், உட்காந்து சாப்பிட போறேன். 3 வேளையும் 3.5 வருஷம் மழை வர வரைக்கும் என்ன பண்றாங்களா? அவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. மழை வந்த பிறகு உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. ஏன்? மழை வந்து அதாவது பயிரிட்டு வர்றதுக்கு ஒரு 6 மாசமா அதை என்ன பண்ணும். அப்ப அவ்வளோ நாள் உட்காந்தான். எப்படி அவங்க சாப்பிட்டாங்க? வார்த்தையின் கட்டளை அங்கே நிறைவேறும் போது சாப்பிட்டாங்க. அதான் சொல்றாரு, புல்லில் உட்காருறது கட்டளை இட்டாரு. நீ உட்கார, நான் சோறு தரேன். நீ உட்கார, நான் அப்பம் தரேன். உட்கார, நான் மீன் தரேன். நீ உட்கார வைப்பா நீனு. ஏன்னா சொல்லும்போது சொல்லுமில்ல, பத்துமோ பத்தாதோ அவங்க முதல்ல சாப்பிட்டோம், இவங்க முதல்ல சாப்பிட்டோம். இல்லை, நீ உட்காரு முதல்ல. அதில் தான் எல்லாரும் உட்கார வச்சுட்டு இவங்ககிட்ட கொடுக்குறாரு. போ கொடு, போ கொடு, போ கொடு, போ கொடு. யோசிச்சு பாருங்க, 5000 பேருக்கு சர்வ் பண்ணால் எப்படி இருந்திருக்கும்? 12 பேரும். எனக்கு நான் அதை யோசிச்சு பார்த்தேன் பாருங்க. எடுத்துகிட்டு போகும்போது அப்பம் வாசம் அடிக்கும், எடுத்துட்டு போது மீன் வாடை அடிக்கும் ஊக்கில். ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு வீட்டில் மீன் பொரிச்சாவே ஊரு பூரா வாசனை வந்துடுது. அப்போ 5000 பேருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க, குசியாக இருந்திருப்பான். யோவான் சனன் செத்துதே மறந்துருக்கும் அவனுக்கு. யோவான் சனன் ஒருத்தர் இறந்துட்டாரையா, ஐயோ நமக்கு அவர் வந்து ஆண்டவரை பற்றி அவர் தானே சொன்னாரையா அப்படிங்கிறதே மறந்துருப்பாங்க. அப்போ ஒரு பெரிய இழப்பாக இருக்கலாம், அந்த இழப்பை ஈடுகட்டுற அளவுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். நமக்கு தான் இது இழப்பு, அவருக்கு ஈடுகட்ட குறைவார். அப்போ நான் இழப்பாக பார்க்கக்கூடாது எதுவுமே. அதை கிறிஸ்துவுக்காக கொடுக்குற செய்கிற எல்லாமே நான் ரொம்ப லாபமாக யோசிக்கிறேன். நஷ்டமாக இருந்தால் கூட அது பெருசாக நம்ம நம்புறதில்லை. எத்தனை பேருக்கு விளங்குது? 50,000 கொடுத்துருக்குறேன், ஐயோ போச்சே இல்லை, அது எனக்கு லாபம்தான். ஒரு லாபமாக வந்துச்சா அது எனக்கு நஷ்டம். கிறிஸ்துக்கு வரும்போது நான் அது நஷ்டமானவன் நான் என்ன பண்ணுறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி தள்ளுது, அவருக்காக வாழ வைக்குது, அவருக்காக செயல்பட வைக்குது, அவருக்காக எல்லாவற்றையும் மேற்கொள்ள வைக்குது. ஆமென். அப்போ ஒவ்வொருத்தர கண்ணோட்டமும் மாறணும்னு கடவுள் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதான் இந்த ஃபீஸ்டிங் ப்ரேயர். ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னும் போது, மனுஷனாக இருந்தால் அவன் எண்ணம் இப்படி தான் இருக்கும், ஆனால் தேவனுடைய பிள்ளையாக இருந்தா எண்ணம் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மனுஷனா தேவனுடைய பிள்ளையா? மனுஷன்தாங்க, அப்பப்போ தேவனுடைய பிள்ளையாக இருப்பேன். நல்லா இருக்கும்போது நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்துருவேன், குறை வந்துச்சுன்னா மனுஷன் ஆகிடுவேன். இல்லை, நான் தேவனுடைய பிள்ளையா என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். அதை தான் அங்கே கூட்டிட்டு காமிக்கிறார். உட்காருப்பா, நான் வந்துட்டேன், என் கரத்தில் கொடுத்துட்டேன், அதை ஆசீர்வதிக்கிறது என் வேலை, அதை பழுக்க பண்ணுவது என் வேலை, பெருக பண்ணுவது என் வேலை, எல்லாரும் திருப்தி ஆக்குவது என் வேலை. என் வேலையை நீ செய்யாத, உன் வேலையை நீ செய். உன் வேலை என்ன? ஆசீர்வதி, ஸ்தோத்திரம் பண்ணு, ஆசீர்வதி, ஸ்தோத்திரம் பண்ணு, ஆசீர்வதி, ஸ்தோத்திரம் பண்ணு. ஆசீர்வதிக்கிறதாலையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டாலும் அது பெருகும், நீ அதை பெருக்க முடியாது. நாம் எதையும் பெருக்க முடியாதுங்க. நான் எதுவும் பெருக்க முடியாது இல்லைங்க. நமக்கு தெரியுமில்ல, 1 கிலோ போட்டால் 5 பேர் சாப்பிட்லாம், 10 கிலோ போட்டால் 7 பேர் சாப்பிட்லாம், இப்படி தானே சொல்லுவோம். சின்ன பசங்க சாப்பிட்லாம் அப்படி அவருக்கு சொல்ல, சின்னவங்க பெரியவங்க அங்கே சொல்லுது இல்லை. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர 5000 பேர், 5000 பேர் மூக்கு பிடிக்க சாப்பிட்றவான்னு இருப்பான். அதான் பெரிய கணக்கு. அங்கே என்ன பண்ணுறாங்க, 5000 பேர் சாப்பிட்டாங்கன்னா மிகுதியாக சொல்லும்போது அதில் எல்லாரும் சாப்பிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, திருப்தியாக ஆகியிருப்பாங்க. அப்போ இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்குது. நம்ம கண்ணோட்டம் மாறலைன்னா நமக்கு அற்புதம் நடக்காது. எண்ணங்கள் மாறலைன்னா அற்புதம். இந்த சுவிசேஷம் தெரியும், 4 தடவை வருதுன்னு சொல்லியும், அதில் வந்து நடந்த சம்பவங்கள் தெரியும், எல்லாம் அத்துப்படி. ஆனால் எல்லாம் அத்துப்படி வச்சுட்டு சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு டப்பாவை திறந்தவொடனே பத்தாது அப்படின்னம்னா பத்தாது. ஹல்லேலூயா. அது திரும்பவும் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் 10ஆம் போகுதா, சோறு வணிஞ்சிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, சோறு வணிஞ்சிடக்கூடாது. என்ன அது ஆத்திரமாக வருதே, இப்போ தான் நான் சோத்திரம் பண்ணி ஆரம்பித்தேன், சோறு குறைஞ்சி போச்சே, இன்னும் 2 படி சேர்த்து போட்டிருந்தா தேவலாமே. கரெக்டு தான், திட்டமிட்டுறதுலாம் கரெக்டாக தப்பு கிடையாது.
2 படி சேர்த்து போட்டா ஒரு ஆள் ஒரு படி தின்னுறானே, என்ன பண்றது? அப்போ ஒரு ஆள் ஏன் தின்றானேன்னு யோசிக்கிறது இல்லை. 2 படி போட்டா கூட அது பழுகும், பெருகும், நிரப்பும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பழுகணுமா பெருகணுமா, அதையே பின்பற்றும் போது பழுகுவோம், பெருகுவோம், நிரப்பப்படுவோம். அப்ப குறையவே பேங்க் பேலன்ஸு இல்லவே இல்லையே இருக்கிறீங்களா? முதல்ல நிரம்பும், அப்புறம் குறையாது, நிரம்பும் குறையாது, நிரம்பும் குறையாது, நிரம்பும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அதெல்லாம் நம்ம படிக்கும்போது கதை வரும் பாருங்க, காக்கா கதை. அந்த காக்காவுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இருக்க மாட்டேங்குது. காக்கா என்ன பண்ணும்? தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா கல்லை தூக்கி 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 போடும். உடனே என்ன பண்ணும்? தண்ணி மேலே வரும், குடிச்சிட்டு அழகாக போயிடும். நாம் என்ன பண்ணுவோம்? பார்த்த உடனே தண்ணி பாட்டில் கம்மியாக இருக்குதுமோ. ஏன்னா நம்முடைய கண்ணோட்டம் வேற. ஹல்லேலூயா. அப்போ எதை பார்த்தாலும் நம்முடைய ஆட்டிடியூட், மனப்பந்தம் மாறணும். எதை பார்த்தாலும் நான் தேவனுடைய பிள்ளையா என்ன பண்ணுறேன்? இருக்கிறேன். ஏசு இந்த உலகத்தில் இருந்தாரா? பரலோகத்தில் அற்புதம் பண்ணாரா? அந்த அற்புதத்தை இல்லைப்பா இப்படி உட்காந்துருங்க, நான் பரலோகம் போயிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு அப்பத்தை நான் பருக போகிறேன். இல்லை, அதே நேரம் அதே இடம் தான், வேற எந்த இடமும் இல்லை. அதான் நேற்று சொல்லும்போது சொன்னேன். அந்த இடத்துக்கு வரும்போது சொல்கிறாங்க, நேற்று சாப்பிட்டோம்ல, அருமையான இடம் பற்றியா அந்த இடம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களும் நானும் இருக்கிற இடம் ஆசீர்வாதத்தின் இடம், சுகத்தின் இடம், பலத்தின் இடம், ஆரோக்கியத்தின் இடம். அப்போ அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ஒன்று தெரியணும், பழுகும், பெருகும், நிரப்பப்படும், குறைவில்லாமல் என்ன பண்ணும்? நடத்தப்படும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? இப்போ கண்ணோட்டம் மாறுமா? மாறிடுமா? எதை பார்த்தாலும் திரும்ப சொல்கிறேன், அது பழுகவே இல்லைனாலும் கண்ணோட்டம் வேறையா இருக்கணும். பத்தாம போச்சு பரவாயில்ல அப்படின்னு விடக்கூடாது. பத்தாம போச்சியா பரவாயில்ல, இல்லை பத்தாம போகக்கூடாது. என் கண்ணோட்டம் வேற, என் கண்ணோட்டம் வேற, என் கண்ணோட்டம் வேற, என் எண்ணங்கள். இது திரும்பவும் சொல்கிறேன், இந்த வார்த்தைகள் எல்லாமே தேவன் என்னை குறித்து வைத்திருக்க எண்ணங்களின் புஸ்தகம். அந்த எண்ணம் அப்படியே உள்ளே போயிடுச்சுன்னா, அதான் பாருங்க, பிள்ளைகள் சொன்ன இல்லையா, ஒரு ஸ்டாரை பார்த்த உடனே அப்படியே ஆயிடுறான் ஆள். அவன் நடவடிக்கையோ, நடையோ, ஸ்டைலோ, பேச்சு வித்தியாசம் என்ன பண்ணுது? வந்துடுது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் அதை பின்பற்ற பிள்ளைகளை பற்றி சொல்ல, பின்பற்றாத பிள்ளைகள் பாக்கியமான பிள்ளைகள். ஏன்னா அது தெரியாமலாம் இருக்காது. நெட்டு தட்டினோடனே வந்துடுது. ஏன் சக்தி? போனை தட்டினோடனே அது வந்து நிற்குது. வாங்கிட்டீங்களான்னு வேற கேட்குது. 50% ஆஃபர்னு வேற சொல்லுது. 75%, 80% ஆஃபர் வேற சொல்லுது. எங்கேயும் ஓடல, நிற்கிறோம். திரும்ப சொல்கிறேன், நில்லுங்க கர்த்தருக்காக. அந்த கண்ணோட்டம் மட்டும் மாறும்போது, எண்ணங்கள் மாறும்போது சொல்கிறேன், எல்லாமே மாறிடும். பற்றாக்குறையே இல்லாமல் இருக்கும். வெறும் சாப்பாட்டில் மாத்திரம் திருப்தி அங்கே பற்றி சொல்ல, அவங்க வாழ்க்கையில் திருப்தினா உன் கண்ணோட்டம் மாறும்போதெல்லாம் திருப்தி வரும். எல்லா விதம், பணத்துலேயோ, பொருளாதாரத்துலேயோ, இடத்துலையோ, வீட்டிலையோ, நிலத்திலையோ, நீ வேலை செய்கிற காரியத்திலையோ, எல்லாத்திலும் கண்ணோட்டம் இன்னும் மாறணும். அதுக்கு தான் வேலை செய்யும்போது எப்போ சம்பளம் கொடுப்பானே பார்க்குறது இல்லை. சம்பளத்துக்காக வேலை செய்யலை, சம்பளம் அவசியம்தான். ஆனால் கர்த்தர் எனக்கு வேலை செய்ய ஒரு பலனை கொடுத்துருக்கிறார், ஒரு அறிவை கொடுத்துருக்கார், ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறார். அதை நான் பயன்படுத்துகிறேன், அதை நான் சரியாக பயன்படுத்துவேன். சரியாக பயன்படுத்தினா கர்த்தர் சரியாக என்னை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். மகள் சுகன்யா வந்து டெய்லரிங் கற்றுக் கொடுக்குது பாருங்க. அங்கே பாஸ்டர் வந்து சொன்னார் எங்களுக்கு சொல்லும்போது, ரொம்ப அருமையாக சொல்லி கொடுக்குதுன்னு. என்ன கொடுப்பாருன்னு இல்லை, என்னிட்ட என்ன தாளந்து இருக்குது அது வெளிப்படணும். ஹல்லேலூயா. பாப்பா வச்சு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவர் சொல்லும்போது. டக்குன்னு சொல்லவே மாட்டார் அவர் யாரையுமே. ரொம்ப நேர்த்தியாக சொல்லுது, நேர்த்தியாக செய்யுது, ஜெபிக்குது, எல்லாரும் ஜெபிக்குது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பண்ணி கொண்டு வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, அது பெரிய தாளந்து பயங்கரமாக வரும். ஏன்னா இன்னைக்கு இந்த வேலையை குறித்த காரியத்தை நான் சரியாக என்ன பண்ணுறேன்? இருக்கிறேன். என் கண்ணோட்டம் எனக்கு கர்த்தர் தாளந்தில் கொடுத்துருக்கு, அதை நான் கர்த்தர் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுறேன்? அதை செய்கிறேன். அப்படி செய்யும்போது கர்த்தரை பார்த்து கொண்டு இருக்கிறார். பாஸ்டர் பார்க்காம இருக்கலாம், மற்றவங்க பார்க்காம இருக்கலாம், நாங்கள் பார்க்காம இருக்கலாம், யார் பார்க்காம இருக்கலாம், கர்த்தர் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு? அப்போ இன்னைக்கு நம்முடைய கண்ணோட்டம், கர்த்தரை குறித்த கண்ணோட்டம், கர்த்தர் போல கண்ணோட்டம் இருந்துச்சுன்னா எல்லா சூழ்நிலையும் மாறும். வறுமையை பார்க்கவே, எங்கே போனாலும் இயேசு கிறிஸ்துக்கு எதுவுமே இல்லைன்னு வந்ததே இல்லை, கிடைக்கலன்னு விட்டுதும் இல்லை, அனுசரித்து போயிடணும் இல்லை, கொஞ்சம் அனுசரித்து இப்படி வாழ்ந்துட்டு போயிடும் இல்லை. எங்கே வாழ்ந்தாலும் அவர் அவராகவே நின்னார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அவரை போல நாம் கொஞ்சம் நிற்கும்போது, அதை பிசாசை பற்றி சொல்கிறார் இல்லையா, பிசாசுக்காக எதிர்த்து நில்லுங்களா, அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நில்லுங்கிறாரு. நின்னொன்னே ஓடுவானா? நின்னாதான் பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. நிற்கலன்னா தேவனுடைய பிள்ளைய. அதை தான் சொல்கிறாரு, நீ நில்லுப்பா, நில்லு, என் பிள்ளைன்னா நிற்கணும். நின்னா அவன் ஓடுவான், நீ ஓடுறா இல்லை. உன்னை இது வரைக்கும் விரட்டிட்டானா, உன்னை ஓட ஓட விரட்டுறானா, இன்னைக்கு கொஞ்சம் நில்லு.
நிற்கும் போதெல்லாம் அவன் உன்னை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போவான். ஏன்னா நீ ஏன் புள்ள, அதெல்லாம் நிற்ப. எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ இங்கே சொல்லும்போது அப்பங்களை நீங்கள் எப்போ உங்கள் உணவுகளை எடுத்தாலும் அதை ஆசீர்வதித்து சாப்பிட பழகுங்க. சாப்பாடை போட்ட உடனே அடித்து நவுத்திடாதீங்க. பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஆசீர்வாதமும் அந்த நன்றியும் இணையும் போது அது பழுகுது, பெருகுது, நிரப்பப்படுது. எல்லா காரியமும் நம்ம குறையாமல் என்ன பண்ணும்? வரும். ஆமென். போய் ஆசீர்வதிக்கணும். இயேசு நாமத்தில் நான் அரிசி ஆசீர்வதிக்கிறாரு. பழுகட்டும், நிரம்பட்டும், மீதம் இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் அது பழுகும், அப்போ தான் பெருகும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளையும் கர்த்தர் நீக்கினார். அந்த இருளை நீக்கின தேவன் இன்னைக்கு நம்மோடு இருக்கிறார். அந்த கண்ணோட்டத்தை நமக்கு வந்துடணும். ஒழுங்கின்மை பார்க்கும்போது அப்படின்னு அழுவல ஆண்டவர். ஓன்னு புலம்பவும் இல்லை. இங்கே தான் சீஷர்கள் சொல்லும்போது அங்கே மற்ற 3 சுவிசேஷத்துலையும் பொதுவாக சொல்லிட்டு வரும். ஆனால் யோவானில் மாத்திரம்தான் பர்டிகுலராக ஒரு ஆளை கூப்பிடும், பிலிப்பு அப்படின்னு சொல்லி. நீங்கள் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, மைக்கேலே அந்த சாப்பாடு எடுத்து வரும்போது அதை நீ ஆசீர்வதி, நன்றி செலுத்து, இது எல்லாருக்கும் போதுமானதாக இருக்குன்னு நம்பு, அதை ஏற்றுக்கொள்ளு, அதை பற்றியே யோசி, பத்தாதுன்னு யோசிச்சிடாத, ஆள் வந்துருச்சுன்னா ஐயோ பத்தாமல் போயிடுமான்னு யோசிக்காத, எத்தனை பேர் வந்தாலும் அது போதுமானதாக இருக்குன்னு பேசு. அப்படி பேசுனேன்னா சாப்பாடு அதிலே இருக்கும், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. இது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும், கொஞ்சம் சவால் தான். ஏன்னா இது வரைக்கும் சவாலை நம்ம வேற மாதிரி மேற்கொண்டோம். சொன்னல, சாம்பார்னா ரசத்தை ஊற்றிடுவோம், ரசம்னா தண்ணியை ஊற்றிடுவோம், உப்பு டம்முன்னு போட்டுருவோம், ஒரு சுவையை கூட்டிடுவோம், உடனே கொட்டின உடனே தண்ணியை ஊற்றிடுவோம், ஏதோ ஒரு பண்ணிட்டோம். இப்படியே பண்ணிருந்தால இன்றைக்கும் நம்ம ஊழியத்திலையும் அப்படி தான் பண்ணுறோம். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இதை செஞ்சால் நல்லா இருக்குமா, அதை செஞ்சால் நல்லா இருக்குமா? இல்லை, நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறேன். நான் இருக்கிற இன்னும் ஒரு 120 வருஷத்தில் இப்போ ஒரு 50 வருஷத்தை கலந்துட்டேன். மீதி 170 வருஷம் என்ன பண்ணுது இருக்க போகுது. இந்த 70 வருஷமும் சுகத்தோடு இருக்கணும் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவர். பலத்தோடு இருக்கணும், ஸ்தோத்திர ஆண்டவர். ஆரோக்கியத்தில் இருக்கணும், ஸ்தோத்திர ஆண்டவர். நீடி ஆயில் இன்னும் இருக்கணும் ஆண்டவரே. இப்போ ஏன்னா என் கண்ணோட்டம் மாறணும். எல்லாரும் பார்க்கும்போது இப்போ மன்மோகன் சிங் இறந்துட்டாரு, 92 வயசு அவருக்கு. சாதாரண ஒரு மனுஷன் 92 வயசு வாழாம பாருங்க. ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷனே 92 வயசு வாழறானா, நம்மலாம் எத்தனை வருஷம் வாழணும்? எப்படி வாழ முடியும் சொல்லுங்க பார்ப்போம்? எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கும்போது தான் வாழ முடியும். எப்போ பார்த்தாலும் அலசல்லையும் கஷ்டத்துலேயும் போராட்டத்துலேயும் என்னை அடிக்கடி சொல்லுவாங்க, சிஸ்டர் பண்ண பாருங்கள், இப்போல்லாம் வேலை செய்யும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். அப்போல்லாம் ரிலாக்ஸ் ஆகவே மாட்டேன், பயங்கரமாக இருப்பேன் வச்சுங்க. விட்டா நானே செஞ்சுற மாதிரி நிற்பேன், சில நேரம் நானே செஞ்சுருவேன். அப்புறம் தான் யோசித்தேன், அப்போ பார்த்தோன்னா தெரியும் ஓன்னு இருந்தேன். ரொம்ப டயர்ட் ஆகிடும். பட் அதனால் டயர்டு இப்போயும் ஆகுது, ஆனால் அந்த பெரிய டென்ஷன் எனக்கு இல்லை. ஏன்னா போராடி பார்த்துட்டேன், ஒன்றும் முடியல. இன்னைக்கு போராடாமல் சோதனை பண்ணிட்டு இருக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன், உள்ள சந்தோஷமாக இருக்குது, சமாதானமாக இருக்குது, ஒரு பெரிய நிறைவை நான் பார்க்க விரும்புகிற போது அது எல்லாத்தையும் அதை நான் பார்க்குறேன். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நீங்கள் போராடுறதாலேயோ நீங்கள் கஷ்டப்படுறதாலே மாற்றுது இல்லை. நீங்கள் அழகாக பாஸ்டர் சொன்னார் பாருங்கள், எஸ்ரா பாஸ்டர் நீங்கள் ஒரு மெசேஜ் சொன்னார். அவர் போராடுறாராம் நமக்காக, தேவன் நமக்காக என்ன பண்ணுறாராம்? போராடிக்கிட்டு இருக்கிறாராம். நாம் நினச்சி நான் தான் போராடுறேன்னு அது சொல்கிறாரு பாருங்க. சொல்லும்போது யாக்கோபு தொடைய லேசாக தொட்டாரு, சுலுக்கிச்சு. அவர் நம்மள போடனா என்ன வருது நம்ம அப்படின்னாரு. அப்போ நம்ம தவறான கண்ணோட்டத்திலே தவறான விதத்திலே நம்ம எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சதால இன்னைக்கு ஆண்டவர் விஷயம் வரும்போது அப்படி தான் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவே இல்லை. அதனால் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் இருக்கிறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் சுகத்தோடு இருக்கிறேன்னா அது ஒரு ஆசீர்வாதம், பலத்தோடு இருக்கிறேன்னா ஒரு ஆசீர்வாதம், பணத்தோடு இருக்கிறேன்னா ஒரு ஆசீர்வாதம், நல்ல ஆரோக்கியத்தோட ஒரு ஆசீர்வாதம். அதை நான் ஆசீர்வாதத்தில் இருக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறேன்னா இல்லாத ஒரு விஷயத்துக்காக நான் போராடுறது இல்லை. இந்த ஆசீர்வாதத்தை நம்பி நான் வாழ ஆரம்பிக்கிறேன். எல்லாத்து மேலே எனக்கு நம்பிக்கை என்ன பண்ணும்? வரும்போது நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மனுஷன்னா எப்படி இருக்கணுமோ அப்படிலாம் இருந்துட்டு எல்லாவற்றிலும் திருப்தியாக என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். நான் தாவீதை பார்க்கும்போது பார்க்குறேன், பணம் இருந்துச்சு, பொருள் இருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, எல்லாமே அவன்கிட்ட இருந்தது. எதுவுமே அவனை விட்டு போகலை. கொட்டி கிடந்தது. பணம் என்ன பண்ணுச்சு? கொட்டி கிடந்தது. நகை கொட்டி கிடந்தது. எல்லாம் கிடந்துச்சு. ஆள் மாறவே இல்லை. அப்படியே தான் என்ன பண்ணுறான்? அதில் சொன்ன ஸ்டேபிளாக இருக்கணும் கர்த்தருக்காக. பணம் இருந்தாலும் இல்லைன்னாலும், பணம் இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும், பணம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும் இருக்கவே
கூடாது. ஒருவேளை அப்படி மாறும்போது நாம் மாற்றிக்கணும். என்ன அடிக்கடி என் மனைவி என்ன டியூன் பண்ணுவாங்க. என்ன டியூன் பண்ணுவாங்க தெரியுமா? ஆள் மாறும்போது தெரியும் உங்களுக்கு. என்னப்பா சரி உட்காரு. ரைட்டு நான் ஜூட்டிக்கு நான் என்ன பண்ணுவேன், ஜூட்டிக்கு ஆகிடுவேன். ஜூட்டிக்கு ஆகிடுவேன்னா ஓஹோ வேறு ராங் ரூட்டில் போயிட்டு இருக்க போல் இருக்கு. சரியான ரூட்டுக்கு என்ன பண்ணணும், வரணும். ஏன்னா மனுஷன் வரும்போது இருக்கும்போது ஒரு எண்ணம் வரும், இல்லாத ஒரு எண்ணம் வரும். ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் எப்படியோ அப்படிதான் நானும் இல்லைன்னா பெருசாக யோசிக்க மாட்டேன். நான் சொன்னால் வந்துடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வாழ்ந்து அதில் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் மனுஷனை பார்க்காதீங்க, தேவனை பாருங்கள். அங்கே தான் சொல்கிறார், வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்லும்போது, வானத்தை பார்த்துட்டு வானமே எனக்கு போடுன்னு சொல்ல, வானத்தை உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. பூமியை உண்டாக்கின தேவன், அண்ட சராசரை உண்டாக்கின தேவனை நோக்கி அவங்க பார்க்குறாரு. அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஆசீர்வதிக்கிறதுல பிரியமாக இருக்கிற தேவன். ஆசீர்வாதம்னு சொல்லும்போது அவர் சூட்டிக்கு என்ன பண்ணுறாரு அதில். அப்போ நீங்கள் முடிவு பண்ணணும், என் கண்ணோட்டம் மாறணும். ஆண்டவரே, காசு இல்லைன்னு நான் இருக்கிற கண்ணோட்டம் மாறணும், பலவீனங்கிற கண்ணோட்டம் மாறணும், சுகவீனங்கிற கண்ணோட்டம் மாறணும். ஏன்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுத்துருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக ஏற்படுத்தாத சொல்யூஷன் ஒன்றுமே இல்லை, எல்லாத்துக்கும் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் இருக்குதுன்னா நான் காசில் மாத்திரம் குறைவாக இருக்கிறேன்னா காசை பற்றி இன்னும் சரியாக புரிஞ்சிக்க முடியல, அவ்வளோதான். ஏன்னா எப்படி வரும், யார் கொடுப்பா? யாரும் கொடுக்க வேணாம், கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த ஊழியத்தில் இவங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, இப்படி செய்வாங்க, அப்படி செய்வாங்க, யாரும் கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நினச்சா யாராக இருந்தாலும் கொடுக்க அந்த இடத்துல நம்ம நிற்கணும். ஹல்லேலூயா. அதான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த வேலையை யோசிக்கும் தான் யோசிப்பேன். ஆண்டவரே, கடைசி வரைக்கும் முடிக்கிறது கர்த்தர் கிருபைக்காரங்க. கடைசி வரைக்கும் முடித்து திரும்ப ஒரு விழாவை கொண்டாடி திரும்ப சாப்பாடை போட்டு பிரதர்ஸ் டைம் என்ன பண்ணோம், சத்தத்தை காணணும். நீங்கள் வேணா பண்ணுங்க, நான் வந்து சாப்பிட்டு போகிறேன் பிரதர். உண்மையில். ஏன்னா அதை என்னைக்கு ஓப்பன் பண்ணுறோமோ புதிய ஓப்பன் ஒன்று ஆரம்பிச்சிடும் அடுத்தது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நான் இன்றைக்கி யோசிச்சு பார்க்குறேன், அதெல்லாம் யாருமே வாய்ப்பு இல்லை, எதுக்குமே வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கி யாரை கொண்டுனாலும் எவரை கொண்டுனாலும் கர்த்தர் வேலை செய்து கொண்டு என்ன பண்ணுறார் இருக்கிறார். இன்றைக்கி நம்மளை அழைச்சிருக்கிறார். அழைப்பின் கர்த்தர் நடத்த போதுமானவர் இருக்கிறார். அதனால் அழைத்தவர் நடத்த போதுமானவர் இருக்கிறாரா? போதுமானவர் இருக்கிறார். அதுலேருந்து அந்த எண்ணத்துலேருந்து மாறவே மாறாதீங்க. ஆபிரகாம் அழைச்சிட்டு பாதி வழியில் விட்டுட்டு போன தேவன் அல்ல. பாதி வழியில் ஆபிரகாம் விட்டுருந்தாரோ நமக்கும் பயம்தான். ஐயோ, ஆபிரகாம் விட்டுட்டார், நம்மளே விட்டுருவாரோ, ஆபிரகாமுக்கு செஞ்ச மாதிரி எதாவது நம்ம செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆபிரகாம் என்ன நல்லது செஞ்சுட்டாங்க? 12 பூரா அக்கிரமம் தான், 12 பூரா அக்கிரமம் தான். ஆனால் பாருங்க, அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அக்கிரமக்காரன் தான், ஆனால் விசுவாசத்தில் அவன் அடிச்சிக்க வேலை, ஆண்டவரை நம்பக்கூடிய காரியத்தில், ஆண்டவருக்காக செய்யக்கூடிய காரியத்தில் அவன் அடிச்சிக்க முடியாது. அதை தான் நம்மகிட்ட கர்த்தர் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் கேட்கக்கூடாது, அப்புறம் அக்கிரமம் செய்யலாமான்னு. அக்கிரமம் செய்கிறதுக்காக போல, அக்கிரமம் செஞ்சால் நீ அக்கிரமம் செய்யாமல் இரு, விசுவாசத்தில் மாத்திரம் பெருகு. அப்படி தாங்க அந்த பைபிள் சொல்லுது. உடனே ஆபிரகாம் அப்படி இருந்தானே, சாராள் இப்படி இருந்தாங்களே, சாராள் மாதிரி நான் இருக்கலாமா, ஆபிரகாம் மாதிரி நீ இருக்கலாமாலாம் இல்லை. சாராள் ஆபிரகாம் இப்படி இருந்தாங்கப்பா, ஆனால் விசுவாசத்தில் வளர்ந்தாங்கப்பா. அதனால் நீ எதுவுமே செய்யாமல் விசுவாசத்தில் வளர்த்தா சீக்கிரம் வளர்ந்துடலாம். 75 வயசுல 25 வயசுக்கு போகுது இல்லையா? 25 வருஷம் போக வேணாம். அவன் இதையும் செஞ்சதால 25 வருஷம் போயிடுச்சு. நீ எதையும் செய்யாமல் விசுவாசத்தில் மாத்திரம் வளர, சீக்கிரம் போயிடலாம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்கிறாங்க இல்லையா? 40 வருஷம் போனாங்க. ஆனால் எவ்வளோ நாளில் போயிருக்கலாங்க? 13 நாள், அதிகபட்சம் 13 நாளில் போயிருக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, 40 வருஷமாக போகிறாங்க. அதில் பாதி பேர் போவோம், 2 பேர் தான் சந்ததியே போச்சு. அப்போ எம்மா நடந்திருப்பாங்க பாருங்க. அப்போ எவ்வளோ விசுவாசம் நடந்து சொல்லி, எவ்வளோ விசுவாசம் பாருங்க அவங்களுக்குள்ளார. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, மன்னிச்சு சோறை கொடுத்து தண்ணியை கொடுத்து கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு போனார். இப்படி இருக்க போகிறோமா, இல்லை விசுவாசத்தில் வளர்ந்து உள்ளே போக போகிறோமா? அதான் சொல்கிறேன், எண்ணங்கள் மாறும்போது, கண்ணோட்டங்கள் மாறும்போது நான் விசுவாசத்தில் இருக்கிறேன். அது மாறலன்னா விசுவாசத்தில் இல்லை. எதை பார்த்தாலும் இது போதும், மீதம் இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், குறைவை நிறைவாக்குவார். எனக்கு பலவீனமாக இருக்கலாம், எனக்கு பலத்தை கொடுப்பார். சுகவீனமாக இருக்கும், சுகத்தை கொடுக்குறவர். எல்லாவற்றையும் எனக்கு செய்ய போதுமானவர் இருக்கிறார். அதான் சொன்னேன், என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்காக இருக்கிறார். என் கூட இருந்துட்டு எதிரி கூட நண்பனாக இருக்கிறது இல்லை அவர். நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க, என் பட்சத்துக்கு எனக்காக இருக்கிறார். ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்க கூட இருக்கிற மாதிரி தெரியுது.
எனக்கு அவர் தொந்தரவு பண்ணுறான், அவர் கம்முன்னு இருக்கிறாரு. இல்லைப்பா, உன் கூட தான் இருக்கிறேன், உன் பட்சத்தில் இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன்னு உனக்கு தெரியாமல் இருக்கிறதால அவனை பற்றி உனக்கு தெரியுது, என்னை பற்றி உனக்கு. நிறையா கிறிஸ்துவர் அப்படி தான் யோசிக்கிறாங்க. ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறான்னு தெரியலைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவர் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன், உனக்காக தான் இருக்கிறேன், நான் எதிரிக்கு துணை போகிற ஆள் இல்லைப்பா, உனக்கு துணை நிற்கிற ஆள். திருப்தியாய், அதான் இன்னைக்கு சொல்ல வரேன். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற எல்லாரும் திருப்தியாக இருக்குன்னு கடவுள் விரும்புகிறாரு. அப்போ திருப்தியாக இருக்கணும்னா குறைவையோ தாழ்ச்சியோ வறுமையோ நெருக்கத்தையோ பிரச்சனையோ பார்க்காம நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியால் இதை பற்றி யோசிக்க மாட்டேன், நான் அதை பற்றி யோசிக்கிறேன். எதை பற்றி? பரலோகத்தை பற்றி இல்லை, ஆசீர்வாதமாக இருக்கிறத பற்றி நான் யோசிப்பேன். என் கூட இருக்கிற தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பரலோகத்து போகிறத பற்றி நிறையா திங்கிங் இப்போ நிறையா ஓடுது, போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு. ஆனால் கொண்டு போக மாட்டேங்கிறாரு, போனாலும் விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா அதற்காக நாம் அழைக்கப்படலை. இந்த பூமியில் நல்லா வாழ்ந்துட்டு பரலோகம் போகும்படியா நல்ல வீடுகளை கட்டி, நல்ல நிலங்களை வாங்கி, நல்ல வாகனங்களை வாங்கி கிறிஸ்துக்காக இந்த பூமியில் எப்படிலாம் வாழணுமோ அப்படிலாம் வாழணு கடவுள் விரும்புகிறார். ஆமென். சரி, அப்போ திரும்ப விஷயத்துக்கு வரும். அப்போ வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து, அப்புறம் இல்லை 14 தானே வாசித்தோம், ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்கள் இடத்துக்கு கொடுத்தார், சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய. அப்போ எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை பேர் சபைக்கு வந்தாலும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதமாக என்ன பண்ணுவோம்? அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குற தேவன் என்ன பண்ணுறாரு? இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஜனமாக இருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பற்றி யோசிக்கிறோம். எத்தனை பேர் வந்தாலும் அதை பங்கிட்டு கொடுக்குறவர் இல்லைங்க, தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறவர். 10 எடுத்து 100 பேருக்கு கொடுக்குறவர் இல்லைங்க, 100 பேருக்கும் 100 ஆசீர்வாதத்தை கொடுக்குறவர். அப்போ எல்லாரும் எல்லா விதத்திலையும் எல்லாரும் திருப்தியாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ வீட்டில் என்ன குறைஞ்சிச்சு என்ன பண்ணுவோம்? இந்த பீட்டரை சொல்லி சொல்லி பார்த்தா வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாருமா. வரும்போது ஒரு 10 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் உண்டு தான். ஆனால் 10 ரூபா பாக்கெட் வாங்கும்போது கூட நான் பாக்கெட்டாக வாங்கி வைப்பேன், 5 லிட்டராக வாங்கி வைப்பேன். 5 லிட்டரு வாங்கியிருக்கோமா? உங்கள் கல்யாணத்துக்கு வாங்கியிருப்பீங்க. 5 லிட்டர் இருக்கேன், அந்த 12 லிட்டர் இருக்கேன் எண்ணெயோட. இன்றைக்கி நமக்கு அதெல்லாம் பெருசாகி போச்சு. ஆனால் எல்லாமே சிறுசு, என் ஆண்டவர் மாத்திரம்தான் பெருசு. ஹல்லேலூயா. எண்ணெய் குறையாது, மாவு குறையாது, செலவழிஞ்சாலும். ஏன்னா உலகம் சொல்லுது இல்லையா, என்னது குந்தி தின்றால் குன்றும் கரையும் சொன்னவொடனே அப்போ நின்றுட்டு தின்னுமா? ஏன்னா அவன் யோசிக்கிற விஷயமே வேற, நாம் யோசிக்கிற விஷயமே வேற. எனக்காக ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன், கர்த்தர் என்னோட என்ன பண்ணுறாரு இருக்கிறார். எழுந்திருக்கலாமா?